18 years அப்புறம் நான் ஓட்டிக்கிறேன் vote போடு. Modi has made a very visible change in Indian economy, and I'm sure again this time he's going to come back in India. Women's-கான importance வந்து இல்லன்னு ஒரு சிலர் சொல்றாங்க இல்லீங்களா? அது கண்டிப்பா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? Yes, கண்டிப்பா இருக்குண்ணா. கண்டிப்பா இருக்கு. We are experiencing the change. Thank you. Thank you. கீழே போட்ட குப்பைகள் மக்கள் போட்ட எல்லா குப்பையும் எடுத்துட்டு போறது வந்து அது ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு, பார்க்கறது நல்லா இருக்கு. இந்த மாதிரி தான் இந்தியா வந்து வளரணும். நம்ம போட்ட குப்பையை நம்ம பிஜேபி ஆதரவாளர்கள் எல்லாமே அள்ளிட்டு கிளீன் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க. Modi will compulsory come. Okay, எப்படி ஃபீல் பண்ணீங்க மோடியை பார்த்து? Very proud. Very proud to be It was really citizen. amazing to witness this such a one of a kind of சிறுபான்மையினர் இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க. எல்லாருமே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களா? அவங்கள ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுவீங்க? கண்டிப்பா வந்து வேண்டும் மோடி மீண்டும் மோடி. சிறுபான்மையினர் கண்டிப்பா புரிஞ்சிக்கணும். இது ஏன் சார்பா நான் சொல்றேன். வேண்டும் மோடி மீண்டும் மோடி. வேண்டும் மோடி மீண்டும் மோடி. வேண்டும் மோடி மீண்டும் மோடி. Thank you. Thank you. சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு இது பார்த்து மக்களே பயந்துட்டாங்க. என்னடா மோடிக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு சென்னையிலன்னு சொல்லி. மோடியை பார்த்த தருணம் எப்படி இருந்தது? அதை பத்தி கடவுளின் அவதாரம் நேரில் பார்த்த மாதிரி அவ்வளோ ஒரு மகிழ்ச்சியா இருக்கு சார். இங்க எவ்வளவு நேரமா காத்திருந்தீங்க மோடி அவர்களை? கிட்டத்தட்ட ஒரு மூன்றரை மணி நான் 3 மணிலேருந்து இருக்கோம் சார். நாங்கள் 4 மணிக்கு எனக்கு சொல்லி அதுக்கு ஏன்னா டிராஃபிக் நிறையா இருக்குன்னு சொல்லிட்டு முன்கூட்டியே நாங்கள் எல்லாமே வந்துட்டோம் சார். 6-7 மணி கிட்டத்தட்ட ஒரு 4 ஹவராக வெயிட் பண்ணியிருக்கோம் நாங்கள். அதாவது பார்த்தீங்கன்னா அதை தான் சொல்கிறோம், ஒரு அவதாரம் நேராக ஒரு கடவுள் அவதாரத்தையும் நாங்கள் பார்த்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப மகிழ்ச்சியாக இருந்தது எனக்கு. மக்கள் ஆதரவு கூட்டம் அதை பற்றி பார்த்துட்ட பிறகு பார்த்தீங்கன்னா எல்லாரும் ஒரு மகிழ்ச்சியாகவே இருக்காங்க. அவ்வளோ கூட்டம், ஒரு ஆரவாரம், ஒரு கட்சியை தாண்டி பார்த்தீங்கன்னா ஒரு தலைவராக தான் பார்க்குறாங்க, ஒரு ஆன்மீக பூமியாக பார்க்குறாங்க, ஒரு கடவுளை தான் பார்க்குறாங்க. ஒரு டெஃபினெட்லி பிஜேபி வந்து தமிழ்நாட்டில் ஸ்ட்ராங் ஆயிடுச்சிங்களா? ரொம்ப ஸ்ட்ராங் ஆயிடுச்சு. இதில் வந்து டவுட்டே இல்லை, நீங்கள் கேட்கவே தேவையில்லை. மோடி பார்த்த தருணம் எப்படி இருந்தது? அது ஒரு திருவிழா மாதிரி இருந்துச்சுங்க. அது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வாழ்க்கையில் ஒரு நாள் கிடைக்கிறது அது ஃபேமிலியோட வந்தது ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. என் பொண்ணு வந்து 18 இயர்ஸ் ஆகும்போது பிஜேபிக்கு ஓட்டு போடுவா. ஓகே, ஸோ அதுக்காக இப்போ இருந்தே தயார் பண்ணியிருக்கோம். மோடியை பார்த்தீங்களா? ரொம்ப அழகா இருந்தாரு. நான் வந்து 18 இயர்ஸ் ஆன அப்புறம் நான் மோடிக்கு தான் ஓட்டு போடுவேன். மோடி பாத்தீங்களா? எப்படி ஃபீல் பண்றீங்க? ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. எப்பயுமே டிவிலேயே பார்த்துட்டு இருக்கோம், இப்ப நேர்ல வந்து பார்த்தது ரொம்ப சந்தோஷம். மக்கள் வந்து எந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க? ரொம்ப நல்லா இருந்தது ஆதரவு. நம்ம இதுல மெயின் இம்பார்ட்டன்ட் நம்ம என்ன பார்த்தோம்னா, எந்த கட்சியில இல்லாத நீங்க பாக்குறீங்கன்னா, நம்ம போட்ட குப்பையை நம்ம பிஜேபி ஆதரவாளர்கள் எல்லாமே அள்ளிட்டு கிளீன் அப் பண்ணிட்டு போயிட்டாங்க. இது எங்கேயுமே நடக்காது. நீ எங்க பாத்தீங்கன்னா, நீ இப்போ ஃபுல்லா பாத்தீங்கன்னா மோடி சார் போன பிறகு ஒரு 10 பேரா வந்து குழுவா வந்து நியமிச்சு, இது புதுசா இருக்கு நம்ம பாக்குறதுக்கு. அது இங்கிலீஷ் சொல்லுங்க. How do you feel? Modi will compulsory come. மோடி அவர்களை பாத்தீங்களா? எப்படி இருந்தது இந்த கூட்டம்? இந்த கூட்டம் பயங்கரமா இருந்துச்சு. ஆளுங்கட்சியோட மோடி வரவேற்பு பயங்கரமா கூட்டமா இருந்துச்சு. பயங்கரமா ஏற்பாடு பண்ணிருக்காங்க. பயங்கரமா ப்ரொடெக்ஷன் இருக்கு. எந்த ஒரு அசம்பாவிதம் நடக்காம சூப்பரா நடந்திருக்கு. மக்கள் அலையை பார்க்கும்போது என்ன மாதிரியான ஒரு தோற்றம் உங்களுக்கு தெரிஞ்சது? கண்டிப்பா இந்த வாட்டி தாமரை மலரும் தோணுது தமிழ்நாட்டில். 2024 தாமரை மலர்ந்து கொண்டே தீரும் கம்பல்சரி. 2026 நம்ம எலெக்ஷன் இல்லைனாலும் கண்டிப்பா 2 ஆட்சியில நம்ம அண்ணாமலை அண்ணா வந்ததா திருவாரு. ஆனா திராவிட கட்சிகள் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த கூட்டம் எல்லாம் வெறும் கண் துடைப்பாக தான் இருக்கும், பெரிய அளவுல ஓட்டா மாறாதுன்னு சொல்றாங்க. அவங்க வந்து இப்போ 300 பாய்ஸ் ஆயிட்டாங்க. அதனால இப்போ வந்து 200 பாய்ஸா இருந்தாங்க, இன்னும் எக்ஸ்ட்ரா 100 கொடுத்து 300 பாய்ஸ் ஆயிட்டாங்க. அதனால அவங்க அப்படிதான் சொல்லிட்டு இருப்பாங்க. உங்களுக்கே தெரியும், இப்போ முன்ன இருந்த பிஜேபியோட இன்னும் பிஜேபி தமிழ்நாட்டில் பேஸ் வாழ்ந்துட்டு வருது புரியுதுங்களா. கண்டிப்பா இந்த பாராளுமன்ற தேர்தலில்
கண்டிப்பாக ஒரு முக்கியமான வேட்பாளருக்கு வெற்றி பெறும் கண்டிப்பாக. தேங்க்யூ. ரொம்ப அருமையா இருந்ததுங்க. நம்மளோட இந்தியாவை வந்து நிறைய இடத்துக்கு அவர் எடுத்துக்கிட்டு போயிருக்காரு. ஒரு நம்பிக்கை நட்சத்திரமா இருக்காரு. அதை விட எனக்கு ரொம்ப பிடிச்சது என்னன்னா, நான் டீச்சிங்ல இருக்கேன். எங்களுக்கு தான் தெரியும் யங் ஜெனரேஷனோட பாப்புலேஷன் இந்தியாவில் எவ்வளவு ஜாஸ்தின்னு சொல்லிட்டு. எதிர்கட்சிங்க சொல்றாங்க வேலை வாய்ப்பு கொடுக்கலன்னு. அத்தனை பேருக்கும் அத்தனை யங் ஜெனரேஷனுக்கும் வேலை வாய்ப்பை கொடுக்க முடியாது அவரால். அதுக்காக தான் இப்போலேருந்தே ஆண்டர்பிரினர்ஷிப் தொழில் முனைவோருக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாரு. அதை புரிஞ்சுக்காம எதிர்கட்சிக்காரங்க பாலிடிக்ஸ் செய்கிறாங்க. ஓகேங்களா? ஆனால் அது அவங்களே ஆட்சிக்கு வந்தாக்கவும் சரி, எங்கேயாவது ஒரு மாநிலத்துக்கு அவங்க அதை ரியலைஸ் பண்ணுவாங்க. ஸோ யங் ஜெனரேஷனுக்காகவாது மோடி கண்டிப்பாக அடுத்த தடவை வரணும். தமிழ்நாட்டில் பிஜேபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்கு நீங்க feel பண்றீங்க? சார், ஒரு காலத்தில் எங்கள் அப்பா வந்து நான் பிஜேபி மீட்டிங்க்கு போகிறேன் அப்படிம்பாரு. 4 பேர் போவாங்க. இது எனக்கு தெரிஞ்சு துக்ளக் படிக்கிற சின்ன வயசில் ஊரில் ஒரு ஊருக்கு 4 பேர் இருப்பாங்க. இப்போ வந்து எப்படி அப்படின்னு சொன்னாக்க நானே அரண்டு போயிட்டேன், இத்தனை கூட்டம் வருமானு. அதில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நான் மோடியை பார்த்தேன் அப்படிங்கிற வந்து சந்தோஷம் வந்து அவங்களோட இது இருக்குது. அது ஒரு பெரிய ரீச் தான். ஏன்னா இங்கே இருக்கிற கட்சிகளையும் தாண்டி இத்தனை பேருக்கு சாதாரண மனுஷங்கள்லேருந்து அவரை பார்க்கணும்னு வர்றது வந்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. திருப்பி எப்போ சீக்கிரம் கிடைக்குதுன்னு நம்ம எதிர்பார்க்குறோம். எவ்வளவு மணி நேரமா வெயிட் பண்ணீங்க மோடி அவர்களை பார்க்கறதுக்காக? ஒரு 3 மணி நேரம். 3 மணி நேரமா. தமிழ்நாட்டில் வந்துட்டு இப்போ பிஜேபி எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்காங்க நீங்க ஃபீல் பண்றீங்க? சூப்பர் ஸ்ட்ராங்காக இருக்கு. சூப்பர் ஸ்ட்ராங்கா இருக்கு. இந்த முறையும் பிரதமரா வந்துருவாருங்களா? அதில் டவுட்டே இல்லை. அவர் வந்தாதான் இந்தியா, இல்லைன்னா இந்தியா டாப்ல போயிடும். அவர் வந்துட்டாருன்னா வேர்ல்ட்ல டாப்ல போகும். தருணம் எப்படி இருந்தது? வாழ்க்கையில் ஒரு மறக்க முடியாத தருணம். இதற்காகவே இந்த கண்கள் ஏங்கிய தருணம். வாழ்க்கையில் மிகப்பெரிய அச்சீவ்மெண்ட்டை செய்ததாக தருணம். அனைவரும் மகிழ்ச்சி கடலில் திளைத்திருந்தோம். இதுதான் உண்மை. எவ்வளவு நேரமாக மோடி அவர்களை பார்க்க காத்திருந்தீங்க? 1 மணி நேரத்துக்கு மேலாக காத்திருந்தேன். ஆனால் சாதாரணமாக 5 நிமிடம் நின்றாலே கால் வலிக்கும். தற்பொழுது காலே வலிக்கவில்லை. எப்பொழுது அவரை பார்க்க வேண்டும் என்ற எண்ணமே நிலைத்திருந்தது. தமிழ்நாட்டில் பாஜகவுடைய அலை எந்த அளவுக்கு ஊடுருவி இருக்கிறதா? தமிழ்நாட்டில் இந்த முறை நிச்சயமாக ஒரு விடிவு காலம் பிறக்குங்கிறது ரொம்ப நல்லா தெரியுது. எல்லார் மக்கள்லையும் என்ன நினச்சிக்கிட்டு இருக்காங்களோ, இது வரைக்கும் திமுக அதிமுக மாறி மாறி ஓட்டு போட்டு நம்ம எல்லாரும் ஏமாற்றப்பட்டோம். மக்கள் தெளிவாக இருக்கிறாங்க. இந்த தருணத்திற்காகவே காத்திருக்கிறார்கள். மிகப்பெரிய அலை பாஜகவினுடைய அலை உருவாகும் என்பது எல்லா மக்களுடைய நினைப்பாக இருக்கிறது. ஆனா திராவிட கட்சிகள் வந்து இந்த அலைகள் எல்லாம் வெறும் கண் துடைப்பு அப்படின்றாங்களே, அதற்கு உங்களுடைய பதில் என்ன? 2 அணிகள் மோதும் பொழுது சற்று வீக்காக இருக்கக்கூடிய அணிகள் கூட தாம் எப்பொழுதுதான் வெல்வோம் என்று உயர்த்து பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். அதே போல அவர்களுக்கு வேறு வழி இல்லை. தற்பொழுதே தாம் தோத்துடுவோம் என்று ஒத்துக்கொள்ள முடியாது. ஆதலால் ஜம்பத்திற்காக இப்படி பேசிக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் நிச்சயமாக பாரதிய ஜனதா மிகச்சிறந்த எழுச்சியை இந்த எலெக்ஷனில் கொண்டு வருங்கிறது எல்லாருடைய நம்பிக்கை. ரொம்ப 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 பெரிய சந்தோஷமா இருந்தது. இந்த மாதிரி பாக்கி இன்னொரு வாட்டி கிடைக்குமான்னு இருந்தது. வரும்போது ரொம்ப அவளா எப்போ பார்ப்போம் அவர் அந்த பார்த்த அந்த செகண்டு மைண்டில் எதுவுமே இல்லை. ஏதோ ஒரு கடவுளை பார்த்த ஒரு சந்தோஷம். கண்டிப்பா நாங்க 4:30 மணிக்கு வந்துட்டோம். 4:30 மணிக்கு. ஏன்னா அதான் அவரை பார்க்கணுன்றதுக்காகவே நிறைய வேலைகள்லாம் பண்ணிட்டு நாங்க தமிழ்நாட்டுல பிஜேபி அலை எந்த அளவுக்கு பயங்கரமா இருக்கு. அது இந்த தேர்தல்ல கண்டிப்பா எல்லாருமே பார்த்துப்பீங்க. ஆனா வந்துட்டு திராவிட கட்சிகள் என்ன சொல்றாங்கன்னா, அவங்க பேசுறது அவங்க பேசுவாங்க. அவங்க பொய் மட்டும் தான் பேசுவாங்க. பொய்யே நிஜம் ஆயிடாது. உண்மைன்றது 4ஆம் தேதி கண்டிப்பா எங்க அண்ணாமலை அண்ணாவுடைய பிறந்த நாள் அன்னைக்கு கண்டிப்பா தெரியும். பாஜக வந்து தமிழ்நாட்டுல வந்து நிலைத்து நின்றுச்சா இல்ல நிற்க காலமாகும்? நிலைத்து நிக்கிறதுக்கான நேரம் வந்தாச்சு. இனிமே பாஜக தான், அண்ணாமலை அலை தான். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வாழ்க்கையில முறையா இதுக்கு முன்னாடி பார்த்த கூட்டம்லாம் கண்ணாடியிலேருந்து அப்படி கை காட்டுவாரு. இப்போ முறையா நேரில் பார்த்த தருணம் அது. அதாவது தெய்வ பிரியோ நேரில் வந்து பார்த்தா எப்படி இருக்கும், அது போல் சந்தோஷம். இதெல்லாம் பொக்கிஷம் மாதிரி, காலத்தாலும் கிடைக்காத பொக்கிஷம் இவரை பார்க்குது. அதுவும் தேசியத்தையும் தெய்வீகத்தையும் அந்த நாட்டையே பாதுகாக்கிற மாமனிதனுடைய உருவத்தை நேரில் பார்க்கறது பெரிய பாக்கியம். நிச்சயம் நானும் பார்த்தேன், நானும் கை காட்டினேன். என்ன மட்டும் கை காட்டல, ஒட்டுமொத்த கோடான கோடி ஜனங்களையும் கை கட்டி தான் போனார். பர்டிகுலர் என்னன்னு சொல்ல முடியாது, ஒட்டுமொத்த கோடான கோடி ஜனங்களையும் கை கட்டி தான் போனார். வெற்றி வாய்ப்பை பொறுத்த வரைக்கும் பிரகாசமாக இருக்குது. 2024 மக்களின் இதயம் கனிந்த நாயகனாக தாமரையாக விளங்கும் அண்ணாமலை தான் இது சிஎம். இது நான் சொல்கிறது காமெடி இல்லை, நிஜம். 2026 கோட்டையை
அலங்கரிக்கும் போது ஒரு தாமரை சின்னம் தான். அந்த தாமரை சின்னத்தில் அமரக்கூடிய ஒரு மாமனிதன் யார் என்றால் அண்ணாமலை மட்டும்தான். அவரால் மட்டுமே இளைஞர்களை தட்டி எழுப்பக்கூடிய சக்தி உள்ள ஒரு மாமனிதனாக இன்று விலகுகிறார். இன்று பிஜேபி பட்டி தொட்டியெல்லாம் தாமரையெல்லாம் எங்கெல்லாம் தெரிகிறதோ மாமனிதர் அண்ணாமலை வந்த பிறகுதான் பட்டி தொட்டியெல்லாம் மூளை முடுக்கெல்லாம் தாமரை பற்றி பேசுகிறார் என்றால் அது அண்ணாமலையால் மட்டும்தான். அவருக்கு பின்னால் பல கோடி இளைஞர்கள் இன்று திரண்டு வருகிறார். ஏனென்றால் இந்த தேசியத்தையும் இந்த தெய்வீகத்தையும் காக்க வருகிறார்கள். Modi has made a very visible change in Indian economy, and I'm sure again this time he is going to come back in India. ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருந்தது. கடவுளை பார்த்த மாதிரி இருந்தது. 3 மணி நேரம் காத்திருந்தேன். ஏன்னா ஸ்ட்ராட்டஜிக்கா இடத்துல பிடிச்சி நிக்கணும். மக்களுக்கு பெண்களுக்கான முக்கியத்துவம் வந்து பாஜகவுல இல்ல அப்படின்னு சொல்றாங்கல்ல, நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க? கண்டிப்பா முக்கியத்துவம் பாஜகவுக்கு தான் இருக்கு. பாஜகல தான் பெண்களுக்கு இருக்கு, மற்ற கட்சியில எல்லாம் கிடையாது. நம்ம குடியரசுத் தலைவரே இருக்காரே, அவங்க இந்த பழங்குடி மக்கள் தானே, அவங்க எல்லாத்தையும் அப்படிதான். இங்கேயே அவங்க தமிழிசை இருந்தாங்க முன்னாடி, அவங்கள கவர்னர் ஆக்கினாங்க. அதனால பாஜகல தான் முக்கியத்துவம் இருக்கு. வாய்ப்பு வந்து கொஞ்சம் இழுபறியா போகுமா, ஈஸியா ஜெயிச்சிடுவாங்க? அது எனக்கு தெரியாது. எங்க ஓட்டு பிஜேபிக்கு தான். Okay, it was really excellent and அவரோட கரிஸ்மா and அவரோட கரிஸ்மா and கூட இருந்தவங்களோட எனர்ஜி and overall crowd energy வந்து it was really super. Very very honored and glad to have met him face to face. I mean நிஜமாவே ரொம்ப 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 நல்லா இருந்தது. ரொம்ப ரொம்ப ஹாப்பியா இருக்கு. இவ்ளோ crowd பாக்கும்போது எப்படி ஃபீல் பண்ணீங்க? லைக் எல்லாரும் வந்து ஒரு காமன் காஸ்க்கு பாக்குற மாதிரி இருந்தது. ஸோ அதோட த லெவல் ஆஃப் அந்த எனர்ஜி அந்த ஆப்டிமிசம் எல்லாமே வந்து ரொம்ப வித்தியாசமா இருந்தது. அண்ட் இந்த மாதிரி நான் பார்த்ததில்லை, இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். ரொமான்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து பிஜேபில இல்லன்ற மாதிரி ஒரு சிலர் சொல்றாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்க? ஆக்சுவலி ஐ டோன்ட் வாண்ட் டு கமெண்ட், பட் என்னை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா வந்து விமன் இல்லாம எதுவும் கிடையாது. சக்தி பவர் பத்தி அவங்களே பேசியிருக்காங்க. ஸோ டெஃபினட்டா விமனுக்கு வந்து தேர் இஸ் பவர் இன் பிஜேபி. ஓகே, தேங்க்யூ. எப்படி ஃபீல் பண்ணீங்க மோடியை பார்த்த? Very very proud. Very proud to be It was really citizen. amazing to witness this such a one of a kind of. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணீங்க, அத பத்தி சொல்லுங்க. 3 hours now. 3 hours. மோடி வந்து எப்படி இருக்காரு அத பத்தி சொல்லுங்க. ஏன்னா இந்த முறை எப்படி ஓட்டு போட போறீங்க பாரதிய ஜனதா? ரொம்ப ஸ்மார்ட் பர்சனாலிட்டி, நைஸ், kind and humble thoughts. உமன்ஸ்க்கான இம்பார்ட்டன்ஸ் வந்து இல்லன்னு ஒரு சிலர் சொல்றாங்க இல்லீங்களா, அது கண்டிப்பா இருக்குதுன்னு நினைக்கிறீங்களா? எஸ், கண்டிப்பா இருக்குண்ணா, கண்டிப்பா இருக்கு. We are experiencing the change. Thank you. Thank you. Very bad. Why? What happened? Why so much of unemployment we can see here? That is why I'm feeling very bad. தருணம் எப்படி இருக்கு? ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா இருக்கு. எவ்வளவு நேரம் வெயிட் பண்ணி பார்த்துட்டு போனீங்க, அத பத்தி சொல்லுங்க. ரொம்ப பெருமையா இருக்கு, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. வெயிட் பண்ணாதானே அதோட இது. இப்போ வந்து மாங்க வந்து வெயிட் பண்ணதானே பழக்கம், அந்த மாதிரி வெயிட் பண்ணி பார்த்ததுனால ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஒரு சிறுபான்மையினர் இடத்துல இருந்து இந்த இடத்துக்கு வந்திருக்கீங்க, எல்லாருமே ஒரு பிம்பத்தை கட்டமைக்கிறாங்களா, அவங்க எல்லாம் ஒரு விஷயம் சொல்லணும்னா என்ன சொல்லுங்க? கண்டிப்பா வந்து வேண்டும் மோடி மீண்டும் மோடி, சிறுபான்மையான கண்டிப்பா புரிஞ்சிக்கணும். இது ஏன் சார்பா நான் சொல்றேன். மோடி பார்த்த தருணம் எப்படி இருந்தது? சரி, எல்லாரும் கோஷம் பண்ணலாமா? வேண்டும் மோடி மீண்டும் மோடி, வேண்டும் மோடி மீண்டும் மோடி, வேண்டும் மோடி மீண்டும் மோடி. Thank you. 18 இயர்ஸ்க்கு அப்புறம் நான் மோடிக்கு தான் வோட் போடுவேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு பார்க்கிறதுக்கு. Thank you. It was nice, really good experience, super experience. It was a very good feeling seeing our Prime Minister of India over here. Almost 1.5 hours. Yeah, I am satisfied. சூப்பராக இருந்தது. எங்களுக்கு இந்த ஆட்சியில் வந்து அவர்தான் வெற்றி செய்யுமாறு கேட்டுக்கொள்ளியோம். பிரதமர் சென்னைக்கு வந்ததில் ரொம்ப மகிழ்ச்சி. அதுவும் பிரதமரை பக்கத்தில் பார்க்கறதுல ரொம்ப மகிழ்ச்சி. 2014 மிஸ் பண்ணதில் 2024 திரும்ப பிடிப்போம். அண்ணாமலை தலைவர் அண்ணாமலை வந்ததுலேருந்து ஒரு பவர் வந்திருக்கு தமிழ்நாட்டுக்கு. இந்த 2 திராவிட கட்சிகளின் மாற்றா, 2 திராவிட கட்சிக்கு மாற்றா இந்த வாட்டி கண்டிப்பா மோடி வெற்றி பெறுவார். தமிழகத்தில் தாமலை மலர்ந்தே தீரும். ஜெய் ஹிந்த். மோடி ஜி ஜிந்தாபாத்.
மோடிஜி மோடிஜி வேண்டும் மோடி மீண்டும் மோடி வேண்டும் மோடி மீண்டும் மோடி. ஊழலற்ற ஒரு தூய்மையான அரசாங்க கவர்மெண்ட் உங்களுக்கு வேணும்னா தமிழக மக்கள் எல்லாரும் தாமரை சின்னத்துக்கு போடுங்க. 100% போலிங் காட்டுங்க. 55% தான் காட்டுறீங்க. இனிமே 100% காட்டுங்க. 100% காட்டும் போது பிஜேபிக்கு கணிசமான ஓட்டு கிடைக்கும். நம்ம சென்னை மக்களை பொறுத்த வரைக்கும் 3 தொகுதிக்கும் நீங்க பிஜேபிக்கு வாக்களிக்கணும். சோ மொத்தத்துல 25 தொகுதி நம்ம பாராளுமன்றத்துக்கு பிஜேபி தனியா கவர்மெண்ட் போடும். சோ நீங்க சுத்தமான ஊழலற்ற அரசாங்கம் வேணும்னா தமிழ்நாட்டு மக்கள் கண்டிப்பா மோடிஜிக்கு ஓட்டு போடுங்க. தாமரை காஷ்மீர் வரைக்கும் மோடிஜி தாமரை மலர்ந்தே தீரும். நாடு தேசப்பற்றில் உருவாகும். மக்கள் திரும்பி வந்துகிட்டே இருக்கிறார்கள். நல்லா பாராட்டுகிறோம். ராமரின் அடுத்த அவதாரம் நன்றி சொல்லணும். ஸ்டாலினுக்கு தான் நன்றி சொல்லணும். அவரு எங்களை புகழ்ந்து எங்களை எங்கேயோ தூக்கிட்டு போயிட்டாரு. அவரு சொல்லி சொல்லி உச்சரிப்பு பிஜேபி தாமரை தாமரை மோடி மோடி சொல்லி 40 ஐயோ இந்தியாவே உலகமே அவர்கிட்ட தாங்க இருக்குது. இனிமேல் தாங்க வல்லார ராமரை பார்த்த மாதிரி இருந்தோம். நல்ல கிரௌடு வந்து அண்ணாமலை பார்க்க முடியாது. தமிழிசை அவங்கெல்லாம் தான் பார்க்க முடியல. எங்க இருந்தாங்கன்னு தெரியல. நிச்சயமா 40க்கு 40 ஜெயிக்கிறோம். மோடிஜி பக்கத்துலயே பார்த்தேன். ரொம்ப சந்தோஷம். நீங்க தான் ஃபர்ஸ்ட் பக்கத்துல பார்க்க முடிஞ்சது. 40 வந்தே மாத்திரம் 400க்கு மேல 100% நம்ம 400க்கு மேல நம்ம தான் தமிழ்நாட்டுக்கு 40 இடமும் வரும். கான்பிடன்ஸ் மொல்லமா ஏறுறோம்ல ஏறுவோம். உச்சியை பிடிப்போம். நம்ம உச்சியை பிடிப்போம். அவரே ஏற்கனவே பாத்துருக்கோம். சொல்ல முடியல. கிட்ட போட்டு அப்படியே அவருக்கு நமஸ்காரம் பண்ணி ஆலிங்கனம் பண்ணிக்கணும் போல இருந்தது. அவ்வளவுதான். தலைவரை பார்த்து வந்து ரொம்ப உற்சாகமா இருக்கு. இளைஞர் மத்தியில பெரும் எழுச்சியா இருக்கு. பாருங்க மெய் செலுத்து போச்சு. தலைவரை பார்த்து சந்தோஷமா இருக்கு. 400 தொகுதிக்கு 400 தொகுதி நிச்சயம். 450 லட்சியம். தமிழ்நாட்டில் 40 தொகுதியிலும் தேசிய ஜனநாயக கூட்டணி வெற்றி பெறும். மீண்டும் மோடி மீண்டும் மோடி. பாரத் மாதா கி பாரத் மாதா கி வந்தே வந்தே ஜெய் ஸ்ரீராம் ஜெய் ஸ்ரீராம். ஐயோ பயங்கரங்க. புல்லரிச்சு போயிருச்சு. பயங்கர கரிஷ்மா. கண்டிப்பா அடுத்த பீரியட்ல இன்னொரு காலகாலத்துக்கு அவர் தான் பிரைம் மினிஸ்டர். எதிர்பார்க்காத கிரௌடு. நான் எதிர்பார்க்கவே இல்லை. செம்ம கிரௌடு. நான் ரொம்ப நாள் கழிச்சு ஒரு மீட்டிங் வந்திருக்கேன். ஆக்சுவலா நான் வந்து கட்சிக்காரெல்லாம் கிடையாது. பிஜேபிங்கிறதுல மோடியோட ஃபேனு. வந்த எல்லாருமே மோடியோட ஃபேனு. இவ்வளவு பேரு லேடிஸோட கிரௌடு தான் மெயின். யங்ஸ்டர்ஸ் வெரி குட் சைன்ஸ். இதுல மோர் தென் 3-4 ஹவர்ஸ் ஆச்சு. ஓகே 2 மணி நேரம் வரணும். அண்ணாமலை சார் நிச்சயம் வரணும். பிஜேபிக்கு தான் முழுக்க முழுக்க ஓட். ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாமோ அதான் சொல்றது. ரொம்ப நேரமா வெயிட் பண்ணீங்க? இல்ல ரொம்ப நேரமா வெயிட் பண்ணல. காத்தால இருந்து வெயிட் பண்றோம். ஆக்சுவலி சாப்பாடு தண்ணி இல்ல. சோ தட் இங்க வந்தா திரும்பி போக முடியாது அப்படின்னு. சோ ரொம்ப சந்தோஷம். எல்லா தடவையும் அவங்களே வரட்டும். எப்படி பாத்துது? எந்த அளவுக்கு மோடியை பார்த்து ரொம்ப நல்லா ஃபீல் பண்றோம். கண்டிப்பா அவர் தான் 400 சீட் சொல்ல 400க்கு மேலே வரும். கண்டிப்பா சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் அவ்வளவு இது பார்த்து மக்களே பயந்துட்டாங்க. என்னடா மோடிக்கு அவ்வளவு சப்போர்ட் இருக்கு சென்னையிலன்னு சொல்லி. பூரா குடும்பம் சின்ன வயசு 5 வயசு வந்திருக்கோம். 4 மணி நேரமா இங்க வெயிட் பண்ணிட்டு இருக்கிறோம். எல்லாருக்கும் பார்த்து ரொம்ப சந்தோஷமா இருக்கு. சென்னையில ஃபர்ஸ்ட் டைம் இந்த மாதிரி ஆயிருக்கு. மோடி தான் வருவார். மோடி தான் வருவார். மோடி தான் வருவார். எக்ஸைட்மென்ட் பாருங்களே. அவ்வளவு எக்ஸைட்மென்ட் இருக்குது. மோடி தான் வருவாரு. மோடி தான் வருவாரு. அது நிச்சயம் தான்.